எத்தனை பேருக்கு இந்த இந்த பயணம் பிடிச்சிருக்கு? பயணம்னா என்னமே தெரியாமல் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பேருக்கு ஆண்டவரோட கூட போகிற இந்த ஜேர்னிஸ் பிடிச்சிருக்கு. உங்கள் ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஆண்டவரோட கூட இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு, பிடிச்சிருக்கு? இந்த பயணம் பிடிச்சிருக்கா? மறுபடியும் கை பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு இந்த இந்த பயணம் பிடிச்சிருக்கா? இல்லை பயணம்னா என்னமே தெரியாமல் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாட் இஸ் தட் ஜேர்னி? All I know is religion. I'm coming to church because my religion. ஆனால் டிஹெச்ஆர் ஆகால எங்களோடு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஆஹா அதெல்லாம் விளங்கிடும். ஆமாம், நான் காடி ஓட்டிக்கிட்டே போகும்போது கேட்குறேன், அது ட்ராவலு. அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க என்ன ட்ராவல் பண்ணுறாங்களா? அப்படின்னா என்னென்னா அவங்களோடு கூட அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? ரேடியோ தட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் பயணம். அப்போ ஆண்டவரோடு நாம் போகிற இந்த பயணத்தில் என்னது, அவர் நம்மளோட கூட பயணம் செய்கிறார், நம்ம அவரோட பயணம் செய்கிறோமா? அதுதான் கேள்வி. நம்ம பயணம் செய்கிறோமா? அந்த நாட்கள் எப்படி தான் சொல்லுவாங்க, ஏய் ஆண்டவர் கையை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் கையை பிடிச்சிக்கோ, அவர் கையை விட மாட்டார், நீ கையை விட்டுறாத. அந்த பயணம் அது அப்போ உள்ள அப்படி ஒரு டேர்ம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நீ கை விட்டுறாத, ஆண்டவர் எப்போதும் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கார், நீ விட்டுட்ட தான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. அப்படி கையை பிடிக்கிற வரைக்கும் என்னது, நீ ஆண்டவரோட கூட இருக்க. அதை தான் இப்போ பயணம்னு சொல்கிறோம். இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ ஃபெலோஷிப்.